திருப்பாவை 7வது பாசுரம். கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக் கைவேர்த்து வாசனருங்குழல்லாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திறமேலோரம்பாவாய். இப்போ உள்ள ஒரு பொண்ணு தூங்குறா. அந்த பெண்ணை பார்த்த உடனே ஆண்டாளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தேசமுடையாய் ரொம்ப தேஜஸோடு இருக்காளாம். ஐயோ இவள் நம்மோட வரணுமே அப்படின்னு ஆண்டாள் நினச்சா வருத்தம் உண்டானது. ஐயோ இந்த பெண்ணு இன்னும் தூங்கிட்டு இருக்காளே, இவளை எப்படி எழுப்புறது? சரி, ஏன் இவள் நம்மோட வந்து சேரலை? நம்மோட வந்து சேரணும்னு இவளுக்கு தெரியாதோ? கிடையாது, எல்லாம் தெரியும். விடியற் காலையில் நோன்பு நோக்கணும், ஆண்டாளோடு சேர்ந்து நோன்பு நோக்கணும், கண்ணனை பாடணும்னு தெரியும். பாடணும்னு தெரிந்து கொண்டும் உறங்கி கொண்டு இருந்தாளே. நேற்றைய பாசுரத்தில் அடியார்களோடு சேரணும் நோன்பு நோக்கணும்னு தெரியாத பெண், அதனால பிள்ளாயினா. இப்போது அடியார்களோடு சேர வேண்டும்னு தெரிஞ்சும் வராமல் இருக்காள் இல்லையா? அதனால் ஆண்டாள் இவளை பேய் பண்ணேன்னா. பேய் பண்ணே எழுந்துரு. உள்ளிருந்தவள் கேட்டா, என்னை பேய் பண்ணுன்னு கூப்பிடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ எதுக்காக எல்லாரும் வந்தேள்? கண்ணனை குறித்து நோன்பு நோக்கணும். கண்ணனை குறித்து நோன்பு நோக்கணுமா? விடியற்கால பொழுது ஆயிடுத்தா? ஆயிடுத்தேன். உள்ளிருந்தவள் சொன்னால் எனக்கு ஒன்றுமே தெரியலையே. அப்போ தான் ஆண்டாள் சொன்னால், கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. பண்ணே எங்கள் காதில் விழுறது எப்படி உங்கள் காதில் மட்டும் விழாமல் போனது? விடியற்காலையில் ஆனை சாத்தன் அப்படின்னு ஒரு பறவை. இது மலையாள தேசங்களில் நிறைய பார்க்கலாம். நல்ல வலிய பறவை இது. அந்த பறவை விடியற்காலையில் இறை தேடுவதற்காக கிளம்புறது. கிளம்பும் பொழுதோ தன்னுடைய பெண் பறவைகிட்ட சொன்னதான், நான் போயிட்டு வரேன், சாயங்காலத்துக்குள்ளே வந்துவிடுவேன். ஒருவேளை என்னை ஏதாவது ஒரு வேடன் கொன்னுட்டான்னா என்னால் திரும்பி வர முடியாது. அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம், இந்த குட்டி பறவைகளெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு கிளம்பும் பொழுதும் ஆனைச்சாத்தன் பறவை தன்னுடைய பெண் பறவை இடத்துலையும் குஞ்சு பறவைகள்ட்டையும் நான் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையாக இருங்கோன்னு சொல்கிறதான். எங்கள் காதில் விழுந்ததே உங்கள் காதில் விழலையா? உடனே உள்ளே இருந்த பேய் பெண் சொன்னால், ஏதோ ஒரு பறவைக்கு தெரியாமல் காடையிலேயே கிளம்பியிருக்கோம், அது விடியற்கால அடையாளம் கிடையாதே. உடனே ஆண்டாள் சொன்னா, பெண்ணே கிடையாது, எங்கும் ஆனை சாத்தன். இந்த கோகுலம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் விடியற்கால பொழுதில் அந்த ஆனை சாத்தன் பறவை கிளம்புறது. தங்கள் குடும்பத்தோடு பேசிவிட்டு கிளம்புறதே பெரிய சப்தமாக இருக்கே, உனக்கு மட்டும் கேட்கலையா பேய் பண்ணே? இது அடையாளம் கிடையாது, என்ன எழுப்பணும்னு நீங்கள் சொல்கிறேன். அப்படியா? சரி, இப்போ உங்கள் ஆற்றுலையே ஒன்று நடக்கிறது சொல்லட்டுமா பேய் பண்ணே? உள்ளே இருந்தவள் கேட்டா, என்ன என் வீட்டில் நடக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னா? சப்தம் கேட்குறதே. என்ன சப்தம் கேட்குறதுன்னா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. பெண்ணே விடியற்கால பொழுதும் நன்னா தயிர் கடையணுங்கிறதுக்காக உன் வீட்டிலையும் சரி, கோகுலத்தில் இருக்கக்கூடிய மற்ற வீட்டில் இருக்கக்கூடியவா பெண்களும் சரி, விடியற்காலையில் தயிர் கடையணும்னு உட்கார்ந்துருக்காளே, உனக்கு தெரியலையா? அவள் எப்படி இருக்காளாம்? காசும் பிறப்பும் நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுருக்கா. தயிர் கடையிறாள் இல்லையா? தயிர் கடையிறப்போ இந்த ஆபரணங்கள் ஒன்றோடு ஒன்று உரசுறதான். கையில் நிறைய வளையல் போட்டுருக்காளாம். அதெல்லாம் சப்தம் கேட்குறதான். எல்லாத்துக்கும் மேலே நன்னா வாய் விட்டு பாடுறா. அழகாக கேசங்களெல்லாம் கொண்டை போட்டுருக்கா. அதில் பூ வச்சுருக்கா. அதில் இருக்கிற தேன் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்றதுக்காக வண்டுகள் எல்லாம் வந்தது. அந்த வண்டுகள் ரீங்காரம் பண்ணுறதான். இவ்வளவு சப்தம் கேட்குறதே பண்ணே உங்கள் அதில் விழலையா? காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த. சரி, இத்தனைக்கு மேலே அவள் தயிர் கடையிறா இல்லையா? தயிர் கடையிற சப்தம் இது எப்படி இருக்குன்னா, கடல் அலைகள் ஆரவாரம் பண்ணுவதைப் போல இருக்கிறதே பண்ணே. இது உன் காதில் விழலையா? தயிரைரவம் கேட்டிலையோ. இப்போ தான் பார்த்தா, சரி இந்த பெண்ணை கூப்பிடணும்னா இந்த பொண்ணுக்கு பிரீத்தியாக ஏதாவது சொல்லணும். எப்போதுமே காரியம் ஆகணும்னா அவளை குஷிப்படுத்தினா தானே காரியம் ஆகும். ஆண்டாள் சொன்னால், ஏதோ பேய் பண்ணேன்னு கோச்சுன்ட்டேன், நீ எங்கள்கிட்ட வருத்தப்படாதே.
ஏதோ ஒரு உரிமையால் சொல்லிட்ட. நீ யார் தெரியுமா? நீ தான் எங்களுக்கெல்லாம் தலைவி, நாயகப் பண்புள்ளாய். நாயகம்னா ஒரு ஆபரணத்து நடுவில் இருக்கக்கூடிய டாலர்னு சொல்கிறா, பதக்கம்னு சொல்கிறா. நாயகப் பண்புள்ளாய், நாங்கள் இத்தனை பேர் இருந்தாலும் நீ வந்தால்தான் எங்களுக்கெல்லாம் திருப்தி. இதை பாரு, நேற்று ஒரு பொண்ணு எழுப்பல, நான் போய் எழுப்பினேன் இல்லையா? அவள் என்ன கேட்டா தெரியுமா? ஆண்டாலே என்ன எழுப்பினியே, இந்த பொண்ணு வரலையே, இவள் வந்தால்தான் நானும் வருவேன்னு அவள் சொல்கிறா. அதனால் நாயகப் பண்புள்ளாய், ஹே பெய் பண்ணே, நான் சொன்னதெல்லாம் மறந்துடு, உடனே வெளியில் எழுந்து வா. இப்போ பார்த்தா உள்ளே இருந்த பெண், பரவாயில்ல போனா போட்டோம், பெய் பண்ணேன்னு ஏதோ தெரியாமல் சொல்லிட்டா. இப்போ நாயக பெண்பிள்ளாயின்னு நமக்கும் ஒரு கௌரவம் கொடுக்குறாளே. சரி, நோன்பு நோக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ ஆண்டாள் சொன்னா, கீழே நான் சொல்லிட்டேனே, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொன்னேன். உன் காதில் விழலையா? இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும். பண்ண நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்கள் பாடுறோம், நீ கூட பாடினா போதும். நீ தனியாக பாடுறதான் கட்டம். நாங்கள் ஏற்கனவே கண்ணன் பெருமான பாடிட்டு இருக்கோம். என்ன சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? நாராயணன் அவன்தான் மூர்த்தி, அவன்தான் கேசவன் அப்படின்னு அவனோட பெருமையெல்லாம் வாய் விட்டு நாங்கள் பாடுறோம். உள்ளே இருந்தவள் கேட்டா, ஐயோ நான் பாடணுமா கட்டமேன்னா. ஒன்றும் பண்ண வேண்டாம், வாயை மட்டும் அசைச்சா கூட போதும், எங்களோட வந்து இருந்தாலே போதும், எங்கள் கோட்டியில் வந்து நீ நின்றுண்டாலே போதும். நாயகப் பண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இவ்வளவு சொல்லி நீ இருக்கியே தேசமுடையாய், அபாரமான தேஜஸோடு இருக்கக்கூடிய பெண்ணே, திறவேலோரும்பாவாய், கதவை திறந்து வெளியில் வர வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே அவள் தோ வந்துட்டேன்னு வந்தாளாம். அவளையும் கூட்டிக் கொண்டு ஆண்டாள் நோன்பு நோற்க கிளம்பினாள்.